அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக சூரியன் சனி சேர்ந்து விட்டாலும் சமசப்தமாக பார்த்து கொண்டாலும் தந்தைக்கு ஆகாது என்பது ஒரு பொதுவான விதி. எல்லா விதிக்கும் விதிவிலக்கு உண்டு என்பது போல இந்த விதிக்கும் விதிவிலக்கு என்பது உண்டு. அதாவது சூரியன் சனி சேர்ந்தால் சூரியனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்கள் பாதிக்கப்படும் என்றாலும் சூரியனின் வீடான 9ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் பலன் எடுக்க வேண்டும். பாவகம், காரகம், ஆதிபத்தியம் இந்த மூன்றும் சேர்ந்து தான் பலனை தீர்மானிக்கும். ஒரு பாவகத்தை மட்டும் வைத்துக்கொண்டோ காரகத்தை மட்டும் வைத்துக்கொண்டோ ஆதிபத்தியத்தை மட்டும் வைத்துக்கொண்டோ பலன் கூறக்கூடாது. பாவகம், காரகம், ஆதிபத்தியம் மூன்றும் சேர்ந்தது தான் பலனை நிர்ணயிக்கும். இந்த அமைப்பில் சூரியன் சனி சேர்ந்து விட்டாலே தந்தைக்கு ஆகாது என்பது ஒரு பொதுவான விதிதான். இந்த விதிக்கு விதிவிலக்குகள் எப்படி உண்டு என்பதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 22/2/2023 8:30 AM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், மீன லக்கணத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்தில் குரு சுக்கிரன், 2ஆம் வீட்டில் ராகு, 3ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், 8ஆம் வீட்டில் கேது, 12ஆம் வீட்டில் சூரியன் புதன் சனி. இங்கே குரு சுக்கிரன் இருவரும் லக்கணத்தில் இருந்தாலும் இருவரும் ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறார்கள். ஒருவர் ஆட்சியாக இருக்கிறார், ஒருவர் உச்சமாக இருக்கிறார். இருவரும் நெருங்கி இணைவது இருவருடைய காரக விஷயங்களை தாமதிக்கும் என்றாலும் இங்கே இருவரும் ஸ்தான பலத்துடன் இருப்பதால் இருவரும் தங்களது காரக ஆதிபத்திய விஷயத்தை செய்யவே செய்வார்கள். மேலும் இங்கே லக்கணம் மிகுந்த வலுப்பெறுகிறது. ஏனென்றால் 2 பேரும் சுவர்கள் லக்கணத்தில் இருப்பதால் லக்கணம் மிகுந்த வலுத்தன்மையுடன் ஒளித்தன்மையுடன் இருக்கிறது. இங்கே சூரியன் 12இல் மறைந்திருக்கிறார். ஆனாலும் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒருத்தர் கேந்திரங்கள் இருப்பது நல்ல அமைப்பு. சனியுடன் இணைந்தாலும் அவர் 11 டிகிரி விலகி இருக்கிறார். தனது வீடான சிம்மத்தையே அவர் பார்க்கிறார். எனவே தந்தை மகனுக்கு ஆகாது என்ற கருத்தெல்லாம் இங்கே எடுபடாது. புதன் அங்கே சனியுடன் இணைந்தாலும் அவர் திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார், சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். அதாவது சூரிய சந்திரனுக்கு மறைவு தோஷம் கிடையாது என்பதும் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கும் நிலையில் அவர்கள் இருவருமே வலுப்பெறுவார்கள். இருவரும் லக்னத்திற்கு கேந்திரங்களாக இருப்பது கூடுதல் அமைப்பு. இங்கே சூரியன் 12இல் மறைந்தாலும் சந்திர கேந்திரத்தில் அமர்ந்து தனது வீடான சிம்மத்தை பார்க்கிறார். 9ஆம் பாவகாதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டை பார்ப்பது தவறுதான். தனித்து பார்க்கும் நிலையில் தான் தவறு. அவர் உச்ச சந்திரனுடன் வளர்பதி சந்திரனுடன் இணைந்த லக்ன 9ஆம் இடத்தை பார்ப்பது 9ஆம் இடம் மிகுந்த ஒளித்தன்மையை பெறுகிறது, மிகுந்த பொலிவுடனே இருக்கிறது. போதாக்குறைக்கு குரு வலுப்பெற்ற பார்வையால் தனது திரியோண பார்வையால் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி இருவரும் நன்றாக இருக்கிறார்கள். காரகன் சூரியன் 12இல் மறைதோஷம் இல்லை என்றாலும் அவர் 12இல் சனியின் வீட்டில் பகை பெற்றிருப்பது தவறு என்றாலும் அவர் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார், ராசிக்கு 10இல் இருக்கிறார். எனவே இவருக்கு தந்தை மகனுக்கு உறவு சரியில்லை, தந்தைக்கு சரியில்லை, குழந்தை பிறந்தவுடன் தந்தைக்கு ஆகாது என்று நிறைய ஜோதிடர்கள் கூறியதால் இந்த ஜாதகரின் தந்தை இந்த ஜாதகத்தை காட்டி அப்படி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். கண்டிப்பாக அப்படி இல்லை. ஒரு பாவகத்தை நிர்ணயிப்பது அந்த பாவகாதிபதி, காரக கிரகம், ஆதிபத்தியம். இங்கே 9ஆம் அதிபதியான செவ்வாய் உச்ச சந்திரனுடன் இணைந்து 9ஆம் வீட்டையே பார்க்கிறார். 9ஆம் வீட்டை சனி பார்த்தாலும் அவர் புதனுடன் இணைந்து பார்க்கிறார். இரண்டாவதாக குரு 9ஆம் வீட்டை வலுத்து மூலத்திரியோண பார்வையால் பார்க்கிறார். புதன் திக்பலத்துக்கு அருகிலே இருக்கிறார். எனவே இந்த ஜாதகர் யோக ஜாதகம்தான். இந்த ஜாதகம் வளர வளர இப்போ செவ்வாய் திசையில் பிறந்திருக்கிறார். அடுத்து ராகு, குரு, சனி என்ற அடுத்தடுத்து நல்ல திசைகள் வருவது சிறந்த அமைப்பு. ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து யோக திசைகள் வரும்போது அவர் முழுமையான யோகத்தை அனுபவிப்பார். அடுத்து வருகின்ற ராகு திசை பற்றியும் இந்த ஜாதகருக்கு ஒரு பயம். சனியின் பார்வையில் இருக்கிறதே என்று சனியின் பார்வையில் இருப்பது இந்த ஜாதகரை அதாவது தூர இடங்களுக்கு நகர்த்தி கணிக்க வைக்கும் என்பது தவிர வேறு சனியின் காரக ஆதிபத்திய விஷயங்களை அப்படியே எடுத்து செய்யும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீடுகளில் இருக்கும் ராகுகள் சுயமாக நன்மையை தருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்ச சந்திரனுடன் இணைந்து சுபத்துவ நிலையில் இருப்பதால் இந்த ராகு திசை பெரிய கெடுதல்களை தராது. ஆனால் சனியின் தொடர்பில் இருப்பதால் சனியின் காரகமான சிறு உடல்நிலை உபாதைகளை இந்த ராகு திசை தருமே ஒழிய மிக கடுமையான கெடுபலன்கள் நடக்காது. மிக கடுமையான கெடுபலன்கள் நடக்க வேண்டும் என்றால் அங்கே லக்னாதிபதி கெட்டிருக்கணும். லக்னமும் லக்னாதிபதியும் மிகுந்த ஒளித்தன்மையுடன் இருக்கும் நிலையில் பாபத்துவ திசை வந்தாலும் பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தாது. ஏனென்றால்
அது பாவத்துவ திசை தரும் கெடுபலன்கள் கட்டுக்குள் தான் இருக்கும். லக்னாதிபதி லக்னம் மீறி ஒரு கிரகம் ஜாதகருக்கு பெரிய கெடுதல்களை செய்துவிடாது என்பதற்கிணங்க எந்த அவயோக திசை வந்தாலும் இந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்கள் எதுவும் நடக்காது. எனவே சூரியன் சனி இணைந்து விட்டாலே தந்தைக்கு ஆகாது என்பது ஒரு பொதுவான கருத்து தான். இங்கே சூரியன் 12 மறைந்து விட்டார், சனி 9ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை செவ்வாயில் பார்க்கிறார் என்பதெல்லாம் அதற்குண்டான விதிவிலக்குகளை பார்க்க வேண்டும். சனி 9ஆம் வீட்டை பார்ப்பது தவறுதான். ஆனால் வலுப்பெற்ற குருவின் பார்வை அனைத்தையும் நிவர்த்தி செய்யும். ஒரு கிரகம் எந்த ஒரு பாவகம் எந்த பாபத்துவ நிலையில் இருந்தாலும் வலுப்பெற்ற குருவின் பார்வை அதை அப்படியே மாற்றும் சக்தி கொண்டது. இங்கே வலுப்பெற்ற குருவின் பார்வை 9ஆம் வீட்டை பார்ப்பதாலும் செவ்வாய் உச்ச வளர்பிறை சந்திரனுடன் இணைந்து 9ஆம் வீட்டை பார்ப்பதாலும் சூரியன் என்னதான் அவர் அங்கே பகை பெற்றிருந்தாலும் தனது சொந்த வீடான சிம்மத்தை பார்த்தும் தந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மேலும் தந்தை ஒரு மகன் உறவு நன்றாகவே இருக்கும். ஏனென்று கேட்டால் 9ஆம் வீட்டை பார்க்கிறார் சுபத்துவ நிலையில், குருவும் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தைக்கு மேன்மையாக அமைப்பதே தவிர தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது, தந்தையினுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் என்பதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. எனவே விதிவிலக்கு இதை ஆராய்ந்து கொண்டு போகும்போது ஜோதிடத்தின் முழுமையான பலன்கள் கிட்டும். ஒரு கிரக தசைக்கு ஒரு பாவகத்துக்கு பலன் சொல்லும்போது அந்த பாவகாதிபதி அந்த பாவகம் காரக கிரகம் 3ஐயும் ஒப்பிட்டுத்தான் பலன் கூறுவதை ஒழிய ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் கூறுவது தவறான விஷயம். நன்றி, வணக்கம்.